பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். Proverbs chapter 13 verse 12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hope deferred makes the heart sick, but when the desire comes, it is a tree of life. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. ரொம்ப நாட்களாக நீங்க காத்திருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ காத்திருக்கிற காரியங்கள் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக காத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். அந்த நன்மையை நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன். அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேத வசனத்தின் மூலமாக ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களுக்காக நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த காரியங்களை நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். நீ நெடுங்காலமாய் காத்து இருக்கிற, அநேக நாட்கள் நீ சோர்ந்து போற, ஆனா நான் உன்னை பார்க்கிறேன். நான் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்குள்ள இருக்கிற சோர்வுகளை நீக்கி போடுவேன். ஏற்ற வேளையில நீ கனி கொடுக்கிற ஒரு பாத்திரமாக இருப்ப. எதை குறிச்சு நீ சோர்ந்து போகாத, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க அநேக நாட்கள் காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க தகப்பனே அந்த காரியங்களை ஆண்டவரே வாய்க்க பண்ணுங்க. உமக்கு சித்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே ஏசப்பா, தரிசனங்களை வைத்திருக்கிறீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க, நீங்க அதை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. நீங்க ரொம்ப நாளா காத்திருக்கிறீங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் மேல வைத்திருக்கிற திட்டம் பெரியது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு நன்மையை செய்வேன். நீ எதை குறிச்சு சோர்ந்து போகாத, கவலைப்படாத. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில செய்து தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால சந்தோஷமாக இருங்க. எல்லா காரியங்களையும் ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.